அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு ஒரு அட்டகாசமான ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் கிடைக்கக்கூடிய பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பேஷன் ஃப்ரூட்டினுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். தாட்பூட், கொடிதோடை என 2 பெயர்கள் கொண்டு அழைக்கப்படக்கூடிய பேஷன் ஃப்ரூட் பொதுவாக 2 நிறங்களில் காணப்படுது. பிங்க் அண்ட் ரெட் மற்றும் எல்லோ நிறங்களில் காணப்படுது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக காணப்படுகிறது. இந்த பேஷன் ஃப்ரூட்டில் உள்ள சத்துக்கள் நோய் தொற்றுக்களில் இருந்து பாதுகாக்கவும், கண் குறைபாடுகள் வராமல் தடுக்கவும், புற்றுநோயை தடுக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கு. இதில் நார்ச்சத்து அதிகமாக காணப்படுகிறது. ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கவும் இதில் உள்ள நார்ச்சத்து முக்கிய காரணியாக இருக்கு. மேலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சீக்கிரமாக செரிமானம் அடைய செய்கிறதோட நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்துது. இப்போ எல்லோருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற இதய நோய், உடல் பருமன், இந்த மாதிரி நோய்களுக்கு இது மிகப்பெரிய மருந்து. இதில் உள்ள விட்டமின் ஏ நம்ம ஸ்கின்ல ஏற்படுற சுருக்கங்களை தடுக்குது. நம்ம உடலுக்கு மிக தேவையான பொஸ்பரஸ், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இதில் இருக்கு. இது சீசனிங் ஃபுட் என்றதால இது கிடைக்கக்கூடிய காலங்களில் வேண்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது, ஊறுகாய் செய்து சாப்பிட்றது, ஷெரப் செய்து தேவையான நேரங்களில் ஜூஸ் போட்டு சாப்பிட்றது, பழுத்த பேஷன் ஃப்ரூட் கட் பண்ணி தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு வெரைட்டியாக வீட்டிலேயே செய்து இதனுடைய நன்மைகளை பலவாறாக நம்ம அடைஞ்சிக்கலாம். இதனுடைய தோலில் சுருக்கம் காணப்பட்டால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதனுடைய தோல் எவ்வளவு சுருங்கி இருக்கோ அவ்வளவுக்கு இதனுடைய சுவையும் பலனும் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ வாங்க பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் வீட்டிலேயே செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 4 பேஷன் ஃப்ரூட் பழங்களை எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த பகுதியை மட்டும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம். நான்கு பழங்களையும் இதே போல கட் பண்ணி உள்ள இருக்கிற ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு கெட்டிகள் இல்லாத ஜூஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி நுரப்புங்கிற அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டிய பிறகு இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம்.
பாத்திரம் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொங்கி வரும் வரை அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ஸ்வீட் எந்த ஸ்வீட் பண்ணாலும் அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். நான் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் பொங்கி வந்ததும் இது கூட அரை எலுமிச்சம் பழத்தை சேர்த்து ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல சர்க்கரையும் ஒரு பிளேட்ல தண்ணீரும் கொஞ்சமா எடுத்துக்கலாம். நம்ம சர்வ் பண்ண போற கிளாஸ் தண்ணீர்ல இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் சுகர்ல கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வாவ், ரொம்பவே அழகா ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் எப்படி கொடுப்பாங்களோ அதே போல நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்து கொடுத்தா வீட்டில் உள்ளவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட ஐஸ் கியூப் 4-5 துண்டுகளை சேர்த்துடலாம். கூடவே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்க போறோம். கூடவே ஏற்கனவே தண்ணீர்ல ஊற வச்சிருக்கிற சப்ஜா விதைகளையும் இது கூட சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோ தாங்க, நம்ம பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப செலவு பண்ணி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடக்கூடிய இந்த பேஷன் ஃப்ரூட் ஜூஸை ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலையே செய்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.